ஜெரி, அடுத்ததாக நிர்மல்குமார் அங்கே வருகை தருவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு அவர் வரவிருக்கிறார்? மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல் துவங்க இருக்கிறது. அவர் நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில முன்கூட்டியே அவர் தலைமைக்கு தெரியப்படுத்தியதாகவும், இந்த நிகழ்வு நிறைவு பெற்ற பிறகு மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல் நடைபெறும். அந்த நேர்காணல் நடைபெறும் பொழுது விஜயை சந்தித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் குறித்தும் அடுத்த கட்டமாக அவர் நகர்வுகள் குறித்தும் விஜயிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. ஜெரி, முன்னதாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்று அந்த கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அவர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்னதாகவே அவர் 3 பக்க கடிதம் ஒன்றினை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்னவெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? ஜெரி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உரையாற்றுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் அவர் இதற்கு முன்னதாக பெரியாரை பலர் விமர்சித்த போதிலும் பெரியாருக்கு ஆதரவாக பேசவில்லை. கொள்கை தலைவர்களாக ஒருவர் வைத்திருந்த போதிலும் கூட பெரியாருக்கு ஆதரவான குரல் விஜய் எழுப்பவில்லை என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று குறைந்தபட்சம் இன்று மேடையிலாவது விஜய் பேசுவார் என்று எதிர்பார்த்த தொண்டர்களுக்கு அவர் கடிதம் வாயிலாகவே சில பதில்களையும் சில அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பார்த்தோமானால் இன்று ஒரு வெற்றி பெரும் படையை 2ஆம் ஆண்டு தொடக்கம், தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் பெரும்பான்மையை கட்டமைத்து பற்றி அறிவித்து இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதியோடு ஓராண்டு நிறைவு வருகிறது. மக்கள் இயக்கமான மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் களத்தை கையாள தொடங்கி இப்போது 2ஆம் வருடத்தின் வாயிலாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா 1967 தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியது. அதன் பின்னர் 1977 மீண்டும் ஒரு அரசியல் அதிர்வு ஏற்பட்டது. மக்களின் சக்தியில் மாபெரும் வலிமை நிரூபிக்கப்பட்டது. இவ்விரண்டும் தேர்தல் அரசியலில் முடிவுக்குள்ளுதான். அப்போது இருந்தோரின் பெரும் உழைப்பே இந்த பெரு வெற்றிக்கான அடிப்படை காரணமாகும். இத்தகைய ஒரு அரசியலில் பெரு வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை 2026ஆம் தேர்தலில் நாம் உருவாக்கி காட்டுவோம். நம்மோடு இணைந்து மக்களும் மனதளவில் அதற்கு தயாராகி வருகின்றனர். தோழர்களே, தமிழக மண்ணை சேர்ந்த இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன். நாம் மக்களோடு சேர்ந்து களத்தில் நிற்போம். மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம். இரட்டை போர் யானைகளை பலத்தோடு எதிரிகளை வெல்வோம். வாகைப்பூ மாலை சூடுவோம். வெற்றி நிச்சயம் என்று அந்த கடிதத்திலே தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில பல வரிகளை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.